வரோம். என் பேர் நந்தினி, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு சிஏ பண்ணிட்டுருக்கேன். எல்லாருக்குமே சராசரி மனுஷங்களுக்கு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸாக தெரியுற நீங்கள் எனக்கு மட்டும் இளவரசராகவும் தளபதியாகவும் தெரியுறீங்க. உங்களோட கஷ்டமான இந்த சூழ்நிலையில் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். அதுக்கப்புறம் மேம் கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணி 14 இயர்ஸ் ஆகுது சம்திங் சொன்னீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த சூழ்நிலை வந்துட்டு எல்லாமே புதுசாக இருந்திருக்கும். பெரும்பாலுமான குற்றங்கள் வந்து பெண்களை மையப்படுத்தி இருந்திருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போதும் இல்லை இப்போ 2022 இருக்கும்போதும் என்ன நீங்கள் வித்தியாசம் பார்க்குறீங்க? இது வந்து கம்மியாக இருக்கா இல்லை பெண்களுக்கான குற்றங்கள் இன்னும் அதிகமாக இருக்கா? அப்படி இருந்தால் பெண்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு ஷார்ட்டாக ஒரு இது பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்கன்றது உங்ககிட்ட ஒரு கேள்வி மேம். சார்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கேன். காலேஜில் இங்கிலீஷ் மீடியம். பட் எக்ஸாம்னு வரும்போது ஃப்யூச்சரில் எப்படியும் இங்கிலீஷை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அப்படி வந்தாலுமே நடுவில் வந்து இந்த சினிமா பாட்டு வர மாதிரி தமிழும் இங்கிலீஷும் கலந்து கன்ஃபியூஸ் பண்ணுது. தெளிவாக நாங்கள் எப்படி இருந்தாலும் அப்டேட் ஆகி தான் ஆகணுன்றது மைண்டில் இருக்குது. அது நான் எப்படி கிளியராக இங்கிலீஷில் நான் அப்டேட் ஆகணுன்றது எனக்கு சொன்னீங்கன்னா சார்கிட்டையும் மேம்கிட்டையும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நந்தினி தானே? ஓகே ஓகே. ஸோ நந்தினி, உங்கள் அன்புக்கு நன்றி. இளவரசின்னு என்னென்னமோ சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு. கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. ஸோ அதை நீங்கள் தமிழில் போட்டிங்கன்னா என்னன்னு தெரியும். we are there for the people, we are here to serve the public till the end of our lives. So it's a commitment with a cause. ஸோ நீங்கள் கேட்டது வந்து பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தமாக இல்லையா? நான் சேரச்ச எங்கள் பேட்சில் நிறைய பெண் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்தாங்க. ஸோ நாங்கள் சேர்ந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்ட, அதாவது தமிழ்நாடு கேடர் அலாட் பண்ணி கொஞ்சம் பேர் வருவாங்க. நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஐபிஎஸ் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதாவது லீடர்ஷிப் ரோல்ஸில் இருக்கிற காவலர்கள், காவல் அதிகாரிகள் பெண்கள் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். நியர்லி 30%. ஸோ வென் ஐ ஜாயின், நான் 2008 சேர்ந்து 2010 தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஒரு 22 வயது பெண், 23 வயசு பெண்ணுக்கு வந்து திடீர்னு ஒரு பெரிய பதவி வந்தால் என்னென்ன விஷயங்கள் ஷாக்கிங்காக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுமோ அது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 2 வருஷம் ட்ரைனிங் அப்படின்றது சிவில் சர்வீஸில் வந்து உங்களை செதுக்குன்னு செதுக்குவாங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் நான் எல்லாமே ப்ரைமர்னு சொல்கிறது, இந்த எக்ஸாம் தான் இந்த ஈஸியஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 வருஷம் அகாடமியில், NPAல நேஷ்னல் போலீஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷ்னல் போலீஸ் அகாடமி, ஒரு 3 months வந்து மசூரியில் வந்து நாங்கள் இருந்த மசூரியில் லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி. இது 2த்தில் வந்து எங்களோட என்டையர் பர்சனாலிட்டியை வந்து ஒரு 360 degree டைமென்ஷன் ஃபுல்லாக மாற்றிடுவாங்க. யூ ஃபீல் ஸோ எம்பவர்ட் அட் தி எண்ட் ஆஃப் த ட்ரைனிங். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய அடுத்த வந்து ஒரு அதிகாரியாக நம்ம சொசைட்டியை எப்படி வந்து நம்ம போய் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய பீரியடு. அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டில் வந்து யூ வில் பி புட் இன் டு a lot of raw challenges. சரிங்களா? நான் முதல்ல ஹொசூரில் போயிட்டு என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட்டான மர்டர் கேஸை பார்த்தப்போ அன்றைக்கி நைட்டு நான் தூங்கலை. ஸோ தட் இஸ் ஹவ் எவ்ரி லிட்டில் சிச்சுவேஷன் இன்னே வரைக்கும் யூ ஆர் ஃபேஸ்ட் வித் சிச்சுவேஷன்ஸ் தட் வில் உங்களை வந்து ஸ்கல்ப் பண்ணும், உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும், உங்களை போல்ட் ஆக்கும். பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனாலும் நான் வெளிப்படை தோற்றத்தில் சிரிச்சிட்டு ஒரு அமைதியாக இருக்கேன்னா அந்த 14 வருஷம் அந்த க்ரூவலை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். வெளியில் பின்னாடி வந்து தி ஹெல் இஸ் பிரேக்கிங் லூஸ். நான் போயிட்டு ஐ ஹாவ் டு கோ பேக் அண்ட் டேக் சார்ஜ் அண்ட் அகேன் டூ சோ மெனி திங்ஸ். நிறைய விஷயங்கள் லா அண்ட் ஆர்டரில் இருக்கும். பட் இருந்தாலும் இவர் சார் பார்த்தீங்கன்னா அவர் கூல் அண்ட் காமாக இருக்காங்க. அவங்க வந்து ஷீ இஸ் அன் என்ட்ரன்ட் இன் தட்ஸ் த கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி சேஞ்ச் தட் யூ வில் ஆட்டோமேட்டிக்லி அண்டர்கோ. ஸோ தட் இஸ் இதெல்லாமே இட்ஸ் த நேச்சுரல் ப்ரோக்ரெஷன் ஆஃப் கெட்டிங் இன் டு தி சிவில் சர்வீஸ். இந்த பதவிக்கு நீங்கள் வந்த பிற்பாடு ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள் பார்க்க போட வளர்ச்சி, அவங்க பர்சனாலிட்டி வந்து இட்ஸ் கோயிங் டு அண்டர்கோ நிறைய மாற்றங்கள் வந்து ஃபேஸ் பண்ணும். அதெல்லாமே இட் இஸ் அ நேச்சுரல் ப்ரோக்ரெஷன் ஆஃப் திங்ஸ்.